நம்முடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்கின்றது என்றால், நம்முடைய கைகளில் ஒரு நண்பர் கதை புத்தகம் ஒன்று கொடுத்தார். அந்த கதை புத்தகத்திலே முதலிலே சில பக்கங்கள் இல்லை, கடைசியிலே சில பக்கங்கள் இல்லை, நடுவிலே சில பக்கங்கள் அந்த கதை புத்தகத்தில் இருக்கின்றது. அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கை. நாம் எங்கிருந்து வந்தோம் என்று தெரியாது, எங்கே போகப் போகின்றோம் என்று தெரியாது. இடைப்பட்ட காலத்தில் வாழ்கின்றோமே, அது மட்டும்தான் நமக்கு தெரிகின்றது. அதுபோல் நம்முடைய முதல் பிறவி எப்பொழுது ஆரம்பித்தது என்று தெரியாது. எவ்வளவு நாட்கள் இந்த பிறவிகள் தொடரும் என்பதும் தெரியாது. இன்று பிறந்திருக்கின்றோம், இன்று வாழ்கின்றோம், அது மட்டும்தான் நமக்கு தெரிகின்றது. ஆனால் தெய்வீக நூல்களை எடுத்து பார்த்தால், நாம் தொடர்ந்து பிறந்து இறந்து இப்படி வந்து கொண்டே இருக்கின்றோம் என்றுதான் நம்முடைய நூல்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அதோடு மட்டுமல்ல, முக்தி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடியை அடைகின்ற வரையில் நாம் இப்படித்தான் பிறந்து இறந்து வந்து கொண்டே இருக்க போகின்றோம். இந்த பிறவிகளுக்கு ஒரு முடிவில்லை. நிறைய பக்தர்கள் இறைவனை பாடும் பொழுது பிறவா வரம் வேண்டும் என்று பாடுகின்றார்கள். ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று பாடுகின்றார்கள். மீண்டும் ஒரு கருப்பையில் வாராமல் கா என்று பாடுகின்றார்கள். மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து இப்படியாக நம்முடைய பிறவி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். மீண்டும் ஒரு தாயினுடைய கருவிலே சென்று நாம் விழுந்து அதில் அமர்ந்து மீண்டும் பிறந்து வருகின்றோம். இப்படி தொடர்ந்து பிறவிகள் வருகின்றதல்லவா? இந்த பிறவிகளை 7 பிறவிகள் என்று ஏன் சொல்லுகின்றோம் என்றால், 7 முறைகள் தான் ஒரு மனிதன் பிறப்பான் என்று பொருள் அல்ல. 7 விதமான பிறவிகள். 7 விதமான பிறவிகளா? அவைகள் என்ன என்றால் உங்களுக்கே தெரியும். நாம் எப்பொழுதும் எந்த ஒரு தெய்வ காரியத்தில் ஈடுபட்டாலும் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை தொழுகின்றோம். தேவர்களாக ஒரு மனிதன் ஆக முடியும் அடுத்த பிறவியிலே. அவன் மனிதனாக இருக்கும் பொழுதே தெய்வ குணங்களுடன் வாழ்ந்தானால் அவன் தேவனாகவும் ஆகலாம். தேவனாக பிறக்கக்கூடிய ஒரு பிறவி. மனிதனாக பிறந்து மனித குணங்களுடன் வாழ்ந்தானால் அவன் மீண்டும் மனிதனாகவே பிறப்பான். மனிதனாக பிறக்கக்கூடிய ஒரு பிறவி.